வெல்ல முடியாதவராக இருந்த மமதா பானர்ஜியை தோற்கடித்த முகம். மேற்கு வங்கத்தில் பாஜகவின் இமாலய வெற்றிக்கு காரணமான பெயர். அம்மாநிலத்தின் அரசியல் வன்முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா இந்த ஆட்சி மாற்றம்? யார் இந்த சுவேந்து அதிகாரி? இந்தியாவின் கிழக்கு மாநிலமான மேற்கு வங்கத்தின் அரசியல் வரலாற்றில் 2026 ஒரு முக்கியமான மைல்கல்லாக பதிவாகியுள்ளது. சுமார் 15 ஆண்டு காலமாக தொடர்ந்து முதலமைச்சராக இருந்து அசைக்க முடியாத சக்தியாக திகழ்ந்த மமதா பானர்ஜியின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இமாலய மாற்றத்தை நிகழ்த்தி காட்டியவர் ஒரு காலத்தில் மமதா பானர்ஜியின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக திகழ்ந்த சுவேந்து அதிகாரி என்பதுதான் சுவாரஸ்யம். இது மேற்கு வங்கத்தில் நிகழ்ந்த அரசியல் மாற்றம் மட்டுமல்ல, ஒரு நீண்டகால அரசியல் போர், கொள்கை ரீதியான மோதலின் உச்சகட்டம் என்கிறார்கள் மேற்கு வங்க மக்கள். பாரதிய ஜனதா கட்சி முதலாக மேற்கு வங்கத்தில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ள நிலையில் அதன் முதலமைச்சராக சுவேந்து அதிகாரி மகுடம் சூடியுள்ளார். சுவேந்து அதிகாரி என்ற பெயர் மேற்கு வங்கத்தில் இன்று மிகவும் பிரபலமானது. ஆனால் அவர் அந்த நிலைக்கு எளிதாக வந்துவிடவில்லை. அவரது அரசியல் வாழ்க்கை பல போராட்டங்களையும் துணிச்சலான முடிவுகளையும் கொண்டது. மமதா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் அவர் இருந்தபோது கட்சியில் அசைக்க முடியாத தூண்களில் ஒருவராக கருதப்பட்டார். குறிப்பாக கிழக்கு மிட்னாப்பூர் பகுதியில் அவருக்கு இருக்கும் செல்வாக்கு அசைக்க முடியாதது. அந்த செல்வாக்கை தற்போது பாஜகவுக்கு சாதகமாக மாற்றி மேற்கு வங்கத்தில் ஒரு புதிய அரசியல் அத்தியாயத்தை தொடங்கி வைத்துள்ளார். சுவேந்து அதிகாரி 1970 டிசம்பரில் பாரம்பரியமிக்க அரசியல் குடும்பத்தில் பிறந்தார். இவரது தந்தை கிசிர் அதிகாரி. மேற்கு வங்க அரசியலில் பல தசாப்தங்களாய் பணியாற்றிய அனுபவம் வாய்ந்தவர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் அமைச்சரவையில் மத்திய அமைச்சராகவும் பணியாற்றியவர். இவரது சகோதரர் திப்யேந்து அதிகாரி திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியாக இருந்து பின்னர் பாஜகவில் இணைந்தவர். இத்தகைய அரசியல் சூழலில் வளர்ந்த சுவேந்து அதிகாரி இயல்பாகவே அரசியல் ஞானம் மிக்கவராக திகழ்ந்தார். கடந்த 1989 கல்லூரியில் படிக்கும் போது காங்கிரஸ் மாணவர் பேரவை மூலம் தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார். பின்னர் 1995 காந்தி நகராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு உறுப்பினராகி தலைவராகவும் பொறுப்பேற்றார். சுவேந்து அதிகாரிக்கு இன்னும் திருமணமாகவில்லை. இது குறித்து கூறும்போது, எனது பகுதியில் சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்கள் சதீஷ் சுமந்த், சுஷில் தாரா மற்றும் அஜய் முகர்ஜி ஆகியோரின் வழியில் நானும் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்க்கையை அரசியலுக்கு அர்ப்பணித்துள்ளேன் என்று பதிவு செய்துள்ளார். 1998 திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை மமதா தொடங்கிய போது சுவேந்து அதிகாரியின் குடும்பத்தினர் அனைவருமே அதில் இணைந்தனர். கடந்த 2006 சுவேந்து அதிகாரி திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏவாக காந்தியின் மேற்கு தொகுதியில் தேர்வானார். 2009 மக்களவைத் தேர்தலில் தம்லுக் தொகுதியில் 1,72,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இடதுசாரி வேட்பாளரை சுவேந்து அதிகாரி தோற்கடித்தார். அவர் பூமி உச்சேத் பிரதிரோத் சமிதி என்ற அமைப்பை உருவாக்கி நந்திகிராம் கிராமங்களில் விவசாயிகளை காக்கும் அரணாக செயல்பட்டார். 2007-2008 காலகட்டத்தில் மேற்கு வங்கத்தில் ஆட்சியில் இருந்த இடதுசாரி முன்னணியின் 34 ஆண்டுகால ஆட்சியை அசைத்து பார்த்த போராட்டங்களில் சிங்கூர் நந்திகிராம் நிலம் கையகப்படுத்தலுக்கு எதிரான போராட்டம் முக்கியத்துவம் வாய்ந்தது. இதில் நந்திகிராம் போராட்டத்தின் உண்மையான நாயகனாக திரிணாமுல் காங்கிரசின் தலகர்த்தராக செயல்பட்டார் சுவேந்து அதிகாரி. மமதா பானர்ஜி கொல்கத்தாவில் இருந்து போராட்டத்தை ஒருங்கிணைத்த போது களத்தில் நின்று போராட்டத்தை முன்னெடுத்தவர் சுவேந்து அதிகாரி. இந்த துணிச்சலான போராட்டம் தான் 2011 திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க அடித்தளமிட்டது. அதன் பின்னணியில் வியூகம் வகுப்பதிலும் சுவேந்து அதிகாரி பங்காற்றினார். கடந்த 2011 34 ஆண்டுகால இடதுசாரி அரசின் வீழ்ச்சிக்கு நந்திகிராம் போராட்டம் வழிவகுத்தது. 2016 சட்டப்பேரவை தேர்தலில் வென்றதால் எம்பி பதவியை ராஜினாமா செய்து சுவேந்து அதிகாரி முதலமைச்சர் மமதாவின் அரசில் அமைச்சரானார். திரிணாமுல் காங்கிரசின் முக்கிய தூணாகவும் இருந்தார். திரிணாமுல் காங்கிரசில் தனக்கு நம்பிக்கையான எதிர்காலம் இருக்கும் என்று அவர் கருதி இருக்கக்கூடும். ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்தான் கட்சிக்குள் பல மாற்றங்கள் நிகழ்ந்தன. மமதா பானர்ஜியின் மருமகன் அபிஷேக் பானர்ஜியின் அரசியல் தலையீடு கட்சியில் அதிகரித்தது. இது மூத்த தலைவர்கள் பலருக்கு அதிருப்தியை அளித்தது. அவர்களில் முதன்மையானவர் சுவேந்து அதிகாரி. கட்சிக்கு தான் செய்த தியாகங்களும் உழைப்பும் புறக்கணிக்கப்படுவதாக அவர் நினைத்தார். 2020 டிசம்பரில் மிட்னாப்பூரில் நடந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில்
பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் சுவேந்து அதிகாரி. இது மமதா பானர்ஜிக்கு விடுக்கப்பட்ட நேரடி சவாலாக பார்க்கப்பட்டது. மேற்கு வங்கத்தில் பாஜக 3 இடங்களில் மட்டுமே வென்றிருந்த நிலையில் அதை 2021 தேர்தலில் 77ஆக உயர்த்தினார் சுவேந்து அதிகாரி. அவரது அரசியல் வாழ்க்கையில் 2 முக்கியமான தேர்தல்கள் அவரை ஜெயிண்ட் கில்லர் என்று அழைக்க வைத்தன. முதலாவது 2021 நடந்த நந்திகிராம் சட்டப்பேரவை தேர்தல். மமதா பானர்ஜி தனது தொகுதியான பவானிபூரை விட்டு வெளியேறி சுவேந்துவை அவரது சொந்த மண்ணிலேயே வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நந்திகிராமில் போட்டியிட்டார். ஆனால் மமதாவுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. சுமார் 1900 வாக்குகள் வித்தியாசத்தில் மமதாவை தோற்கடித்து தான் ஒரு எளிய அரசியல்வாதி அல்ல என்பதை நிரூபித்தார் சுவேந்து அதிகாரி. இதுவே மமதாவுக்கும் சுவேந்து அதிகாரிக்கும் இடையிலான தீராத பகையின் தொடக்க புள்ளி. 2021 நந்திகிராமில் பெற்ற வெற்றியை விட 2026 பவானிபூரில் சுவேந்து அதிகாரி பெற்ற வெற்றி வரலாற்று சிறப்புமிக்கது. பவானிபூர் மமதா பானர்ஜியின் சொந்த தொகுதி மட்டுமல்ல, அது அவரது அரசியல் பலத்தின் அடையாளமாகவும் கருதப்பட்டது. அங்கு மமதாவை எதிர்த்து போட்டியிடும் துணிச்சலை சுவேந்து அதிகாரி வெளிப்படுத்தினார். வாக்கு எண்ணிக்கையின் போது பல ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்டன. ஒரு கட்டத்தில் மமதா 19,000 வாக்குகள் முன்னிலை பெற்றிருந்த போது பாஜக தொண்டர்களே நம்பிக்கை இழந்த நிலையில் இருந்தனர். ஆனால் இறுதிச் சுற்றுகளில் சுவேந்து அதிகாரி அபாரமாக முன்னேறி 15,105 வாக்குகள் வித்தியாசத்தில் மமதாவை வீழ்த்தினார். ஒரு முதலமைச்சரை 2 முறை வெவ்வேறான தொகுதிகளில் வீழ்த்திய அரசியல் தலைவர்களுள் முக்கியமானவரானார் சுவேந்து அதிகாரி. மேற்கு வங்கத்தில் பாஜக 2021 வெறும் 77 இடங்களில் மட்டுமே வென்றிருந்தது. ஆனால் 2026 207 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்துள்ளது. இந்த அசுர வளர்ச்சிக்கு சுவேந்து அதிகாரியின் களப்பணியே முதுகெலும்பாக இருந்துள்ளது. திரிணாமுல் காங்கிரசின் பலவீனங்களையும் கட்சியின் ரகசியங்களையும் நன்கு அறிந்திருந்த அவர் பாஜகவின் தேர்தல் வியூகங்களை செதுக்கினார். கிராமப்புறங்களில் பாஜகவுக்கு இருந்த தடையை உடைத்து மக்களின் ஆதரவை திரட்டுவதில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். மமதா பானர்ஜியின் ஆட்சியின் மீது மக்களுக்கு இருந்த அதிருப்தியை சரியாக பயன்படுத்தி அதை வாக்குகளாக மாற்றிய பெருமை சுவேந்து அதிகாரியை சேரும். தேர்தல் முடிவுகள் வெளியானவுடன் மமதா பானர்ஜி கடும் அதிர்ச்சி அடைந்தார். பாஜக வாக்கு இயந்திரங்களை சூறையாடிவிட்டது என்றும் வன்முறை மூலம் வெற்றி பெற்றுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். நந்திகிராம் தோல்வியைப் போலவே இதையும் நீதிமன்றத்தில் சந்திக்கப் போவதாக தெரிவித்தார். முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக மாட்டேன் என்று மறுத்தார். வேண்டுமானால் என் அரசை கலைத்துக் கொள்ளுங்கள் என்று செய்தியாளர் சந்திப்பில் பேட்டி கொடுத்தார். இவற்றை கடந்து மமதா பானர்ஜியின் தலைமையிலான அரசு கலைக்கப்பட்டதாக அறிவித்தார் ஆளுநர் RN ரவி. மே 9 அன்று மேற்கு வங்கத்தின் புதிய முதலமைச்சராக சுவேந்து அதிகாரிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மேற்கு வங்கத்தில் பாஜக வெற்றியடைந்திருப்பதற்கு மமதா மீதான அதிருப்தி அலை, மேற்கு வங்க இடதுசாரிகளின் மௌனமான வாக்கு புரட்சி என பல காரணங்கள் கூறப்பட்டாலும் தேர்தல் ஆணையமும் சர்வதேச அரசியல் நோக்கர்களும் சுவேந்து அதிகாரியின் இந்த வெற்றியை தெளிவான மக்கள் தீர்ப்பாகவே கருதுகிறார்கள். மேற்கு வங்கத்தில் இனி மமதா பானர்ஜி என்ற சகாப்தம் முடிந்து சுவேந்து அதிகாரி என்ற புதிய சகாப்தம் தொடங்கி இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். கொல்கத்தாவில் நடைபெற்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் சட்டமன்ற கட்சி தலைவராக சுவேந்து அதிகாரி ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சுவேந்து அதிகாரியின் பெயரை கட்சியின் மூத்த தலைவர்கள் வழிமொழிந்தார்கள். அதன் பிறகு மேற்கு வங்கத்தின் முதல் பாஜக முதலமைச்சராக அவர் பதவியேற்றார். அந்த கூட்டத்தில் பேசிய போது இது மேற்கு வங்கத்தின் வெற்றி, சோனார் பங்களா அதாவது தங்க வங்காளத்தை உருவாக்கும் பணியின் தொடக்கம் என்றார். சுவேந்து அதிகாரிக்கு முதலமைச்சர் பதவி என்பது ஒரு மகுடம் மட்டுமல்ல, அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. 15 ஆண்டுகால மமதா ஆட்சியில் இருந்த நிர்வாக கட்டமைப்பையும் மேற்கு வங்கத்தின் அரசியல் கலாச்சாரத்தையும் மாற்றி அமைப்பது அவருக்கு பெரும் சவாலாக இருக்கும். என்றாலும் தனது போராட்ட குணத்தாலும் அடிமட்ட தொண்டர்களுடனான நேரடி தொடர்பினாலும் இந்த சவால்களை அவர் வெற்றிகரமாக சந்திப்பார் என்பது அவரது ஆதரவாளர்களின் நம்பிக்கை. மேற்கு வங்க அரசியலில் மமதா பானர்ஜி எனும் மாபெரும் ஆளுமையை 2 முறை வீழ்த்தியதன் மூலம் சுவேந்து அதிகாரி இந்தியாவின் மிக முக்கியமான அரசியல் தலைவர்களில் ஒருவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார். இனிவரும் காலத்தில் மேற்கு வங்கத்தின் வளர்ச்சி பாதையை அவர் எப்படி அமைப்பார் என்பதை ஒட்டுமொத்த நாடும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறது.